மாதத்தில் ஒரு நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸில் சமைச்சு சாப்பிடணும். இன்றைக்கி நாட்டுக்கோழி செய்ய போகிறோம். இந்த கோழியை பிடிக்க நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த முள்ளு கட்டை சரி வெங்காயம் அதில் கட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நோ 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 அதெல்லாம் ரெடியா பாத்து அங்க இருந்து போய் ஏதோ பில்லிட்டு போய் என்ன நான் சொன்ன லாங் ஷாட் தான் சொன்னேன் நான். அப்படி குட்டியா கருவேப்பிலை கூட போடுவாங்கன்னு தெரியல. கருவேப்பிலை போட மாட்டாங்க, கொத்தமல்லி மட்டும் தான். கருவேப்பிலை சும்மா குத்தான். இது கட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளி விடு. நல்லா வதங்கிட்டோம், கொஞ்சம் நல்லா ப்ரௌனா வரணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். மைக் போடலாம். நாட்டுக்கோழி வேக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வீட்லேயே 3 விசில் வச்சு சமைச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். சொல்லு, நாட்டுக்கோழி கிரேவின்னு சொல்கிறேன். சொல்றியடா, எதுக்கு தான் உன்னை கொண்டு வந்தேன்? செஃப் நீ தான். அவன் தான் சொன்னானே வெறும் போடு. ரெண்டு வைட் போடுவான். ஒரு கறி கூட நீ மிஸ் ஆக கூடாது. அதுவும் வந்து பிச்சிருப்பா. அதாவது பிஸ்டா ரெண்டு கேள்வி. ரெண்டு மசாலா போடுவீங்க. அப்படி போடணும்பா, 1/2 கிலோ போடணும்பா. அடுப்புல போடுங்க. 3 போடணும் தம்பியா. இதை அடுப்புல போடுங்க, வரல. 3 போடலாம். போடு எடு. எடு தண்ணி ஆட் பண்ணலாமா? வேக வச்ச தண்ணி போதும். ஆமா, நல்லா கொதி வரது கரெக்டா இருக்கும். உப்பு போட்டு விட்டு லைட்டா. டேஸ்ட் பார்த்து போடணும்டா. டேஸ்ட் பார்த்து உப்பு டேய், போடணும். உப்பே இருக்காதுடா அதுல. என்னடா பூம் ஸ்டைலர் அது பண்ணீங்க மாசாகுது. எதை? ரொம்ப கிளாஸ். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு குக்கிங் நாலேஜை வச்சு மசாலா எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். உண்மையாகவே வர்த்தார். ரெண்டேலனா நாங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கணும். ஏய், ரிவ்யூ நான் தான்டா ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன் நான் தான்டா ஃபுட் பிளாக் நான் தான்டா பண்ணுகிறேன். ப்ரோ உகார் ப்ரோ டக்குனா நீ வெஸ்ட் வா. நான் தான் யோசனை பண்ணேன். கையில சொப்பு கையில கொட்டணும். வீடியோ நாளங்கண்ணா மட்டி அது தெரியல உனக்கு. வீடியோ பார்த்துக்கிறே இல்லையா? கொட்டுவாங்க அப்படியே. அப்புறம் இது பரிமாற மாதிரி ஒரு டியூன் வருமே. ஏலே புலேலேன்ட்டு ஏதோ ஒன்று. ஆமா அந்த கலர்ல ஏதோ தெரியாது விடுங்க. வாயில தான் மாட்டோம். தட்டி தூக்கு போதா ரசம். பொறுமையா போடணும். ஒரு புடி நீ ஒரு கடி இரு வரேன். வாயில் வச்சு தானே சொல்லணும். இருடா வரேன். ஆயில வச்சு சொல்லணுமா? சரி வரேன். டேஸ்ட் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கிரேவி செமையாக இருக்குது. வத்துதான் மெழுகு கொஞ்சம் தூளாக அதிகமாகவே போட்டு விட்டுருந்தோம். செமையாக இருக்குது. ஒரு புடி. பாரதி, உங்க டேஸ்ட் எப்படி இருக்கு? இது ஒரு புடியா ப்ரோ? நான் 4வது புடி ப்ரோ. இது 4வது புடியா? சொல்றது ப்ரோ. அவர் சமையல் செய்யறப்பவே வந்து பக்கத்துல என்னென்ன எத்தனை கால் நேரம் தெரியல. குணா, உங்க ரிவ்யூ? நாட்டுக்கோழி எனக்கு சாப்பிட்டதே கிடையாது. முறை சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கிறேன். நவோ நினச்சேன், ஆனால் வேற லெவலில் இருக்குது. சீனே, உங்க ரிவ்யூ? வாய்ப்புள்ள சாப்பாடு. எங்க ரிவ்யூ? வாய்ப்புள்ள சாப்பாடு இருக்குதா? எதனா கண்டென்ட் சொன்னீங்கன்னா பேசுவேன். எனக்கு திடீர்னு நீயா பேசு ப்ரோ. அப்படியே ப்ரோ, உங்க ரிவ்யூ எப்படி இது? அருமையா இருக்கு ப்ரோ. வேற லெவல். நாட்டுக்கோழி செம்மையா இருக்கு வருவாங்க. யோ, அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்துட்டு போகுது. எலும்பு கடிக்க சவுண்டு கேட்குதா? எலும்பு வந்து கட்சி உள்ள 3 அளவுக்கு வந்து நல்லா வெந்துருக்கு.
போதும் ப்ரோ சஜஷன் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சமைச்சு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. டுடே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு நாட்டுக்கோழி கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுறோம். இதே பிராய்லர் கோழிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அதில் நாட்டுக்கோழியில் அப்படி கிடையாது. நம்ம கிளைமேட்டுக்கும் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்கான டைம்னால நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹீட்டு இப்போ சாப்பிடும்போது கரெக்டாக நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும்னால நாட்டுக்கோழி நாங்கள் சஜெக்ஷன் பண்ணோம். ப்ரோ வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் சொல்லலாம் டைம் இல்லை. சீக்கிரம் வா, காலி ஆகிடும். பசங்க நல்லா ஃபார்மில் இருக்கிறானுங்க. சீக்கிரம் வந்து மசாலா ஐட்டம்லாம் என்னென்ன போடணும் அதெல்லாம் வீட்டில் கேட்டு சஜெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுவே நாங்களே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தான் ஏதாவது கண்டிப்பாக சொதவி இருப்போம். வீட்டில் கொஞ்சம் ஐடியா கொடுத்தாங்க. அதனால் பக்காவாக வந்துடுச்சு.